உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குது, செஞ்சு பாருங்கள். கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பயிறு சாதம் தான் இப்போ பண்ண போகிறோம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பல்லாரி வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 5-7 பல்லுக்கிட்ட வச்சுருக்கேன். ரைஸ் இந்த கப்பில் 2 கப்பு இதில் ஊற வச்சு கழுவி, ஊற வைக்கணும்லாம் இல்லை, கழுவிட்டு அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பருப்புக்கும் பயிருக்கும் சேர்த்து ஒரு தண்ணி ஊற்றிட்டேன். 3, அதாவது பயிர் ஒரு அரை கப்பு ஊற்றி வச்சுருப்பேன். அப்போனா 3ன்னு கணக்கு வச்சுக்கிட்டு 6 டம்ளர் 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம கொஞ்சம் குறைவாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கலாம், லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். செய்யலாம் வாங்க. குக்கர் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் சூடாகட்டும். குக்கர் சூடானோடனே நெய் இல்லைன்னா ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். நெய் ஊற்றியாச்சு. கூட வேணால் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு, பச்சை மிளகா, அதாவது இது பட்டை இந்த மாதிரி ஐட்டம் போட்டு பிரியாணி மாதிரியும் செய்யலாம். நான் அந்த மாதிரி மிக்ஸ் செய்யலை. நான் நார்மலாக பருப்பு சாதம் மாதிரி செய்ய போகிறேன். இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி 2. கேமரா பக்கத்தில் வச்சு செய்கிறனால புகை அடிக்குது. நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போதும். அப்புறம் உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கூட, நம்ம அரிசி எல்லாம் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கூட இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது இல்லையா. ஓகே, இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி, பயிர் 2மே போட்டுடலாம். பாசிப்பயிறு அரிசி போட்டாச்சு. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 2, அதாவது 2 கப்பு ரைஸு, அரை கப்பு பயிர், 2 நான் வந்து 3ன்னு கணக்கு வச்சுக்கிட்டு 6 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். ஓகேங்களா. இப்போ கொஞ்சம் அலசி ஊற்ற போகிறேன். எனக்கு கொஞ்சம் குறைவாக தான் வேணும், சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால. நீங்கள் வயசானவங்க பெரியவங்களுக்கு கொடுக்கணுனாலும் குறைவாகவே வச்சுக்கோங்க. இன்னும் 1 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒரு பிஞ்ச் கூட இருக்கிறதா மாதிரி, காரம், உப்பு எல்லாமே லேசாக தூக்கலாக இருந்துச்சுன்னா ரைஸ் பயிரோடு சேரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன், தாளிக்கும் போதே போடணும். இப்போ போட்டுடுறேன். ஏன்னா எப்பவுமே பயிர் ஐட்டம் செய்யும்போது பூண்டு போட்டிருக்கோம், நல்லது தான். பெருங்காயத்தூள் போட்டாலும் இன்னும் கொஞ்சம் நல்லது. அதனால் இப்போ போடுறனாலையும் தப்பு இல்லை, போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஹெல்த்துக்காக போதும். ஓகே, டேஸ்ட் பார்த்துடலாம். கிண்டி விட்டுட்டு உப்பு காரெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3-4 விசில் வந்தோடனே நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு.
வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். சுடுது சுடுது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வச்சாச்சு பிளேட்டில். பொம்மை பிளேட் வாங்கியிருக்கோம் பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும். அதனால் பொம்மை பிளேட்டில் வச்சுட்டு அதில் வந்து சட்னி ஊற்றிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குமா?